நம்ம பணத்துக்கும் ஒரு விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேரு தான் வட்டி. ஆனா நம்ம பேங்க்ல இந்த பணத்த போடும்பொழுது குறைவான வட்டியும், அதுவே கடனா பெறும்பொழுது அதிக வட்டியும் வர்றதுக்கு காரணம், வட்டி விகிதம் அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உதாரணத்துக்கு ரூ. 50,000 அப்படிங்கிற தொகைக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 365 நாளைக்கு அப்படின்னா, அதோட வட்டியை கணக்கிடுறதுக்கு 50,000 இன்டூ அந்த 10% இன்ட்ரெஸ்ட் இன்டூ எத்தனை நாட்கள் அப்படிங்கிற 365 நாட்கள் டிவைடட் பை 365 இன்டூ 100 அப்படின்னு கொடுக்கும் பொழுது ரூ. 5,000 அப்படிங்கிற வட்டி கிடைச்சிடும். அதாவது ரூ. 50,000க்கு 10% வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 5,000 வட்டி கட்ட வேண்டியிருக்கும். அதுவே 15% வட்டியா இருந்ததுன்னா 5,000 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ரூ. 7,500 அப்படின்னு மாறிடும். ஒருவேளை இதே 10% வட்டி தான், ஆனா 200 நாட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா 2,740 மட்டும்தான் வரும் வட்டி. எல்லா வங்கிகளையும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பர்சன்டேஜில் தான் பயன்படுத்துவாங்க. மற்ற இடங்கள்ல ரூ. 100க்கு ரூ. 1 வட்டி, ரூ. 2 வட்டி அல்லது 1 பைசா வட்டி, 2 பைசா வட்டி மாதிரியான முறைகளை பயன்படுத்துறாங்க. ரூ. 100க்கு ரூ. 1 வட்டிங்கிறது நீங்க ரூ. 100 கடை வாங்கினீங்கன்னா மாசம் அதுக்கு ரூ. 1 வட்டி செலுத்த வேண்டியிருக்கும். இது 12% வட்டி. அடுத்த முறை பண சம்பந்தமா வங்கிக்கு போகும்பொழுது எந்த வங்கிக்கு போறங்கிறத விட எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த வட்டியிலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸ்டு, ஃப்ளோட்டிங் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்திலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை இப்பவே பின்தொடருங்கள்.